இந்த உழவர் திருநாள் நல்நாளிலே உழவன் இல்லை என்றால் உணவில்லை. சேத்துல கால் வைக்கலைன்னா நம்மளாம் சோத்துல கை வைக்க முடியாது. இந்த நாட்டினோட முதுகெலும்பே விவசாயம் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். என்னதான் தாய் தந்தை இந்த உடம்பு கொடுத்துருந்தாலும் ஆரோக்கியத்தையும் சக்தியும் கொடுத்தது இந்த விவசாயம் தான். இந்த விவசாயம் இல்லை அப்படின்னா மனிதனோட வாழ்வே இல்லைங்கிறது தான் என்னோட கருத்து. உழவர் திருநாள் என்பது மாட்டுப் பொங்கல். என்னன்னா நம்ம விவசாயிகள் கூடவே மாடுகள் பங்கேற்று இவ்வளோ தூரம் இந்த வெள்ளாமைக்கு உதவுற மாட்டுக்கு நன்றி சொல்லும் விதமாகவும் வீரத்தை பறைசாற்ற ஜல்லிக்கட்டு. இப்போ இன்னைக்கு மாட்டுப் பொங்கலப்போ அந்த ஜல்லிக்கட்டு ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அதுக்கு காரணம் இந்த நாள் அதுக்கு நன்றி சொல்கிற நாளாகவும் உழவனுக்கு வீரத்தை பறைசாற்ற நாளாகவும் இந்த உழவர் திருநாள் இருக்கு. தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜெகத்தினை அழித்திடுவோன்னு சொல்கிறாங்க. அது வாஸ்தவமான பேச்சு. ஆனால் அதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த விவசாயிகள் தான். அவைதான் நம்ம நாட்டினுடைய ரியல் ஹீரோஸ். அப்போ விவசாயத்தை காத்திடணும், ரெஸ்பான்ஸ் பண்ணணும். நம்ம இந்த உழவர் திருநாளில் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். எல்லாரும் ஒன்றிணைஞ்சு விவசாயத்தையும் உழவர்களையும் காப்போம். வாழ்க வளமுடன். கட்டி கரும்பமிழ்து கனியமிழ்து முல்லை அரும்பமிழ்து தேனமிழ்து அப்பம் அமிழ்து குழந்தை குதலை மொழியமிழ்து குன்றா பழந்தமிழும் பாட்டும் அமிழ்து திகழ்நாவின் பாலமிழ்து இந்த உலகம் முழுவதற்கும் விவசாயம் மட்டுமே அமிழ்து அமிழ்து அமிழ்து.